அவர்களே, உங்களுக்கு நான் ஒரு குப்பை கதை சொல்ல போகிறேன். குப்பை கதையா? ஆமாங்க, குப்பை கதை தான். ஏன்னா குப்பை எல்லோரும் போடுறோம், எல்லோரும் குப்பை போடாமல் இல்லை, எல்லாருமே குப்பை தினந்தோறும் குப்பை போடுறோம். அந்த குப்பையை முறையாக நம்ம போட்டோம்னாவே பெரிய பிரச்சனைலாம் தீர்ந்து போய்ட்டு நம்ம அதையும் பண்ணுறதில்ல. எல்லா பொருளையும் வாங்குகிறோம், அங்கேயே சாட் போட்டு அங்கேயே போட்டுடுறோம். அதுவே பெரிய குப்பை பிரச்சனையாக ஆகிடுது. ஆனால் இப்போ அந்த குப்பை பிரச்சனை ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து இப்போ எல்லாரையும் பாதிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட எல்லாருமே அதை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என்ன குப்பை கதைன்னு கேட்டிங்கன்னா, இந்த குப்பையை நம்மளும் கட்டாயம் சரியாக முறையாக இந்த குப்பையை எப்படி அகற்றுறது அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அரசாங்கம் இதில் பெரிய வேலை செய்யணும். அரசாங்கம் தான் நமக்கு நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு அரசாங்கம் தான். அந்த அரசாங்கம் இப்படி தான் குப்பையெல்லாம் நம்ம போடணும், இப்படி தான் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னுலாம் நமக்கு வலியுறுத்தி நமக்கெல்லாம் நம்ம அந்த வேலையை செய்யலைன்னா நமக்கு ஃபைன்லாம் போட்டு குப்பை சரியாக பிரித்து கொடுக்காதவங்களுக்கு 100 ரூபாய் 200 ஃபைனை போட்டாச்சுனாவே ஒரு வருஷத்தில் அந்த இடம் அந்த ஏரியாவே சுத்தமாகிடும். ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாதுங்க. ஸோ அரசாங்கம் ரொம்ப கடிபடியாக இருந்ததுன்னா கட்டாயம் குப்பை போடுறது குறைஞ்சிரும். மக்கள் ஏன்னா சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, குப்பை போடுறத குறைச்சிக்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இது அரசாங்கத்தோட வேலை ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, அந்த குப்பைகளை இன்றைக்கு முறையாக பிரித்து வாங்கினாவே பிரச்சனை தீர்ந்து போயிடும். அப்படி கொடுக்கக்கூடியதே முறையான முறையில் அரசாங்கம் அந்த குப்பைகளை அகற்றணும். அதை அதை எப்படி அதை கையாளணுமோ அப்படி கையாண்டு அந்த பிரச்சனையை தீர்க்கணும். இது ஒன்றும் பெரிய பிரம்மசூத்திரம் கிடையாது, பெரிய 4 வேதங்களில் போய் நம்ம தொழ வேண்டியது கிடையாது, இந்திர ஜாலம் கிடையாது, மந்திர ஜாலம் கிடையாது. ரொம்ப ஈஸியான வேலை. வடநாடுகள்லாம் இந்தூர் ஆகட்டும், லக்னோவாகட்டும், சூரத் ஆகட்டும், வடநாடுகளில் இன்றைக்கு பெருவாரியான நகரங்களில் ரொம்ப அருமையாக அவங்க குப்பைகளை கையாளுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த குப்பை கதையில் இப்போ ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா திருப்பூருங்க. திருப்பூர் தான் இப்போ குப்பை கதையோட ஹீரோ. ஆமாங்க, திருப்பூர் வந்தீங்கன்னா முதல்ல திருப்பூரில் என்ன நீங்கள் பனியன் துணி பார்க்கலாம். எல்லா வீதிக்கு பனியன் ஜட்டியெல்லாம் போட்டு விற்றுட்டுலாம் இருப்பாங்க. பனியன் சமாச்சாரமாக தான் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இப்போ வேலை நடந்துகிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி திருப்பூர் வந்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குப்பை தான் இருக்குதுங்க. எல்லா வீதிகள்லேயும் நீக்காமல் நினைச்சிருக்கு குப்பை. இந்த குப்பைகளை ஏன் இப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னா, அந்த குப்பையை கொட்டுற கிடமில்லைன்னு சொல்கிறாங்க. குப்பைகளை என்ன கொட்டி தான் சரி பண்ண முடியுமானா அதுதான் தமாஷ். குப்பைகளை கொட்டுறது தீர்வே ஆகவே ஆகாது. அது தற்காலிக தீர்வு தான் தவிர நிரந்தர தீர்வு கிடையாது. ரெண்டாவது, கொட்டினா அந்த இடமே பாதிக்கப்படும். அது ஒரு ஏக்கரா நீங்கள் கொட்டினீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற 100 ஏக்கரா பூமி நாசமாக போயிடும், நிலத்தடி தண்ணி வீணாக போயிடும். குப்பை பாறை குழிகளை கொட்டுறதுங்கிறது தீர்வே கிடையவே கிடையாது. பட் அதை தான் இன்றைக்கி திருப்பூரில் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, காலம்பாளையத்தில் முதல்ல ஆரம்பித்தாங்க, அப்புறம் நெருப்பெரிச்சலுக்கு போனாங்க, அப்புறம் பல்லடத்துக்கு போனாங்க, அப்புறம் பூம்பலூருக்கு போனாங்க, அப்புறம் இப்போ எங்கே போடுறதுன்னு தெரியாமல் எல்லா குப்பையும் வீதியாக குவிஞ்சிருக்குங்க. திருப்பூர் நகரத்தில் எல்லா தெருக்கள்லையும் இன்றைக்கி குப்பை கிடக்குது, நிறைஞ்சு நாரி நாத்தம் பிடிச்சி. தெருக்கள் மட்டும் இல்லை, இப்போ ஆறுகள், நொய்யல் ஆற்றங்கரையில் போய் பாருங்கள். திருப்பூர் நொய்யல் ஆற்றங்கரையில் 2 புறமும் கரையை காண இப்போ குப்பை தான் இருக்குது. கரையில் அதாவது முதலையே அது சாக்கடை தண்ணி அதிகமாக கலந்து விட்டு மாசுபட்ட தண்ணி சாயக்கழிவெல்லாம் ஓடி அந்த ஆறே கிட்டத்தட்ட சாகர கண்டிஷனில் தன்னுடைய இறுதி நாட்களை எண்ணிகிட்ருக்கு அந்த நொய்யலாறு. இப்போ கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள் புத்திசாலித்தனமாக அங்கே 2 பக்கமும் கரைகள் போல் அணைகட்டி குப்பை வைக்காத அளவுக்கு குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. அப்போது பாறைக்குழியில் குப்பை, நதிகளில் குப்பை. நேற்று நல்லாற்றங்கரையில் அங்கே நல்லாற்று பாளையத்தில் அங்கே கொண்டு போய் அங்கே நதியிலேயே, அதாவது அங்கே நொய்யலாத்தில் கரையில் நேற்று நதியிலே நல்லாற்று நதிக்குள்ளேயே கொண்டு போய் குப்பையை கொட்டி, அங்கே தான் இடம் இருக்குன்னு சொல்லி அதுக்குள்ளே குப்பையை கொட்டி அதை மண்ணை போட்டு மூடுறாராமா. ஆக திருப்பூர் மாநகராட்சி மாதிரி ஒரு குப்பை கதையை சொல்லக்கூடிய ஒரு மாநகராட்சியை நீங்கள் உலகத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப எளிதாக தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையை 5 ஆண்டுகள்லாம் தேவையே இல்லைங்க. 1 ஆண்டில் இந்த பிரச்சனையை சரி பண்ணிட முடியும். ஆனால் 1 ஆண்டில் இவங்க இது வரைக்கும் பல திட்டங்களை அறிவிச்சிட்டாங்களே தவிர இது வரைக்கும் ஒன்றுமே செய்யவே இல்லை அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய செய்தி. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு குப்பை மூலமாக எவ்வளவு காசு பண்ணுவது, எவ்வளவு பணம் பண்ணிக்கலாம், எவ்வளோ லட்சங்கள் சம்பாதிக்கலாம் தான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர, பாருங்கள் எவ்வளோ உச்சக்கட்ட அநாகரிகம் பாருங்கள்.
நல்லூரில் ஒரு சாலையில், அந்த நல்லூர் சாலை, காங்கேயம் சாலையில் ஒரு பல ஏக்கர் பூமி, அது வந்து ஒரு சகாயமான விலைக்கு ஒரு 30-35 லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா